ஹாய் ஃப்ரோசன் டிகிரி நடபாதையில் இருக்கிற கடல் எல்லாம் இப்போ நடபாதையாகவே மாறிட்டுது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃப்ரோசனாக போச்சு. ஆள் கடல் அலை அடிக்கிற ஆள் கடல்லாம் இப்படி ஃப்ரோசனாக இருக்குது. நேராக பார்க்க செம க்யூட்டாக இருக்கும். அது வந்து வெயிலோட ஷைனிங் அந்த ஃப்ரோசன் ஓஷன் மேலே விழும்போது அப்படியே தக தக தகன்னு மின்னிட்டு இருந்தது. நிறைய குழந்தை பிள்ளைகள் இதில் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கடல் தண்ணிக்கு மேலே. ஒரு காலத்தில் கார் ஓடி நோர்வேக்கே போனாங்க கடலுக்கு மேலே கேள்விப்பட்டிருக்கேன். 19-20 -டிகிரி வரும்போது இன்றைக்கு 6-7 நின்றதுன்னு நினைக்கிறேன். வின்டர் சீசன் எப்படிடா ஓவர் கம் பண்ண போகிறோம்னு இங்கே யூரோப் நாடுகளில் ஒரு பெரிய டிபேட்டே நடந்துகிட்டு இருக்கும். பெருசாக அதை சொல்லுவாங்க, ஐயோ இப்படி போகுது, டார்க்காக இருக்குது, வெளியில் போக முடியலைன்னு சொல்லி. பட் எல்லா சீசனையும் ரசிக்க தொடங்கிட்டா எனக்கு என்னமோ அது பெரிய கஷ்டமாக படுறதில்லை. இந்த கடல் என்ன சுச்சுவேஷனில் இருந்தா என்ன, ஃப்ரோசனாக இருந்தா என்ன, ஆழ்கடல் அலை அடித்தா என்ன, கொந்தளிச்சா என்ன, சரியான விண்டியாக ஸ்ட்ரோம் காற்றா இருந்தா என்ன, நான் என்ன மனநிலையில் இருந்தா என்ன, நானும் இந்த கடலை தேடி வாரதை ஒரு நாளும் விட்டதில்லை. அதுவும் என்னை ஹீல் பண்ண மறந்ததே இல்லை. த ஓஷன் ஹீல்ஸ் சவுல்னு சொல்லுவாங்க. என்னை அது எப்போவுமே ஹீல் பண்ணிகிட்டே இருக்கும். எனக்கும் இதுக்கும் ஒரு சரியான ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது. மனிதர்களை தேடி நான் போகாமல் விட்டதுக்கான காரணமும் இதுதான். எனக்கு அந்த இயற்கையோடு ஒன்றி வாழ பிடிச்சிருக்கு. நான் இருக்கிற இடமும் அப்படி தான். லக்கீலி கடலும் கடலை சார்ந்த இடமும் மலையும் மலை சார்ந்த அதுதான் ஹாலிடேன்னு போது நடு சென்டருக்கு, நடு பரபரப்புக்கு, துபாய் மாதிரி, லண்டன் சிட்டி மாதிரி நடு சென்டருக்குள்ள போய் இறங்குறதுக்கான ரீசன் நாங்கள் மெனிசரத்தான் பார்க்குறது இல்லையே வழியே அமைதி பூங்காவில் டெய்லி வாழறோம். இதெல்லாம் என்னோட நிறைய ரீல்ஸில் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ஹார்பர் ஃப்ரோசனாக இருக்குது. ஒரு கல்லறிஞ்சு காட்டுவோம்னா ஒரு கல்லை காணுது.